ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரகங்களுடைய நிலைகள் அப்படிங்கிறது எப்போவுமே மாறுபட்டுக்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் இந்த சுப கிரகங்கள் எப்போவுமே சுபத்தன்மையிலேயே வேலை செய்கிறது கிடையாது. அதே போல் அசுப கிரகங்கள் அப்படின்னா எப்போவுமே அசுப பலன்களையே கொடுக்கறது கிடையாது. ஏன்னா ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோடு சேரும் பொழுதோ அல்லது பார்க்கப்படும் பொழுதோ அதனுடைய தன்மை அப்படிங்கிறது மாறுபடும். இல்லைன்னா அது இருக்கக்கூடிய இடத்தினாலேயே இந்த மாறுபாடுகள் அப்படிங்கிறது உண்டாகும். அப்படிப்பட்ட விஷயங்களில் ஒன்று தான் கிரகங்கள் வக்ரமாகிறது. இந்த வக்ர கிரகங்களுடைய நிலைகள் அப்படிங்கிறது எப்போவுமே ரொம்பவுமே நுணுக்கமாக செயல்படக்கூடியது. இது நார்மலாக கிரக பலன்கள் எடுக்கிற மாதிரி எடுக்கவே முடியாது. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஒரு விஷயம் நடந்துட்டு போயிடும். கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ளே நம்மளை அறியாமலே ஒரு விஷயத்த செஞ்சுடுவோம், அல்லது நமக்கு தெரியாமலே நம்ம எதிர்பார்க்காமலே நமக்கு ஒரு விஷயம் நடந்துடும். அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். அது அந்த கிரகங்களுடைய இருக்கக்கூடிய தன்மையை பொறுத்து அமையும். ஆனால் இந்த எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கும். நடந்துட்டு அது போயிடும். அது ஏன் வந்ததுன்னு தெரியாது, எப்படி வந்ததுன்னு தெரியாது, எப்படி போகுது அப்படின்னும் தெரியாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த வக்ர கிரகங்கள் தான். ஸோ இந்த ஒரு விஷயம் புரியாததுனால இந்த வக்ர கிரக அமைப்புகளை பற்றி பெருசாக யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஜோதிடத்தை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட ஆரம்ப காலகட்டங்களில் இது புரியவே புரியாது. போக போக தான் இந்த விஷயங்களை அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அதுவும் அனுபவத்தின் மூலமாக தான் அதை புரிஞ்சிக்கவே முடியும். ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா, ஒருத்தருடைய வாழ்க்கையில் திடீர்னு எதையுமே எதிர்பார்க்காம நடக்கக்கூடிய திடீர் யோகம் அல்லது திடீர் சோகம் தான் இந்த வக்ர கிரக அமைப்புகள். ஸோ அப்படி இந்த 2026 ஜூலை மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் சனியானவர் வக்ரகதியில் செயல்பட போகிறாங்க. அந்த சனியானவர் இந்த காலகட்டங்களில் மீன ராசியிலே வக்ரகதியில் சஞ்சாரம் செய்வாங்க. சனிக்கு குருவனுடைய பார்வை என்பதும் இருக்குது. அது போக மாத கிரகங்களுடைய பார்வை அப்படிங்கிறதும் இந்த 5 மாதத்துக்குள்ளே வந்து போகும். ஸோ இந்த அமைப்பானது உங்களுடைய ராசி மற்றும் லக்னத்திற்கு ரெண்டுக்குமே பொருந்தும். இது எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் சனியானவர் இப்போது சப்தமஸ்தானத்தில் வக்ரகதியில் அடுத்த 5 மாதங்களுக்கு சஞ்சாரம் செய்துட்டு வருவாங்க. ஆல்ரெடி கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னா கண்டகச்சனி அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்குது. சனியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 5ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியவங்க. ஸோ சனியை பொறுத்த வரைக்கும் அந்த கன்னிராசிக்காரங்களுக்கு எப்போவுமே ஒரு சாதகமான அமைப்புகளையும் செய்வாங்க, ஒரு பாதகமான அமைப்புகளையும் கொடுத்து போகிறாங்க. ஒரு நல்லது நடந்தால் நல்லதுலேயே ஒரு கெட்டது அப்படிங்கிறது இருக்கும். ஒரு கெட்டது நடந்தாலும் இந்த கெட்டதுலேயே ஒரு நல்லது அப்படிங்கிற நிலைகளை தான் எப்போவுமே செயல்படுவாங்க. அது இந்த வக்ர காலகட்டங்கள் அப்படின்னு வரும்போது இந்த அமைப்பானது கொஞ்சம் டவுன்ஃபால் ஆகவே செய்யும். அதாவது பெருசாக நல்லதையும் செய்யாது, பெருசாக கெட்டதையும் செய்யாது. ஆனால் அமைதியாக இருந்து சில சிக்கலான விஷயங்களை சரி செய்வதற்கு வழிவகைகளை அது ஏற்படுத்தி கொடுக்கும். கிட்டத்தட்ட உங்களுடைய பல நாள் பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிது. ரொம்ப நாளாக இந்த ஒரு விஷயம் என் மனசை ஊற்றிக்கிட்டே இருக்குது, இதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, பல வருஷமாக இது நான் மண்டை பிச்சுக்கிட்டு உட்காந்துட்ருக்கேன், ஏதோ ஒன்று என்றைக்கோ ஒரு நாள் நடக்கும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் அப்படி ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரில, இந்த பிரச்சனைக்கு எனக்கு வழியே தெரில அப்படின்னாலாம் நிறைய பேருக்கு இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு தீர்வுகளை கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது நிச்சயமாக வேலை செய்யும். மற்றபடி ரொம்ப இயல்பான விஷயங்கள்லாம் பெருசாக எதுவும் கை வைக்காது. பட் சப்தமஸ்தானத்திலேருந்து இது வக்ரகதி அடையிறதுனால சில சண்டை சச்சரவுகள் போன்ற விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கொஞ்சம் கோவப்பட ஆரம்பிச்சிடுவீங்க. எதிரும் புதிருமான விஷயங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். அது யார்கிட்ட வேணாலும் இருக்கலாம். மற்றவங்க நல்லதே செஞ்சாலும் உங்களுக்கு அதில் சில நிறை குறைகளாகத்தான் அது தெரிய ஆரம்பிக்கும். இல்லை நீங்களே கூட ஒரு நல்ல விஷயங்களே உங்களுக்கு முழுமையாக செஞ்சாலும் கூட மற்றவங்களுடைய பார்வைக்கு அது நிறை குறையாகத்தான் தெரியும். முழுசாக யாருமே இவங்க செய்கிறது நல்லது அப்படின்னு சப்போர்ட் பண்ணவும் மாட்டாங்க, இல்லை இவங்க செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி உங்களை அப்போஸ் பண்ணவும் மாட்டாங்க. ஒரு கான்ட்ரவர்சியலான விஷயங்களோடு தான் போய்கிட்டே இருக்கும். ஸோ நிறைய பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது தர்க்க ரீதியான விஷயங்கள் இந்த காலகட்டங்கள் நடக்கும். குடும்பத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பழைய விஷயங்கள், பஞ்சாயத்துகள் அப்படிங்கிறதெல்லாம் போய்கிட்டே இருக்கும். பட் ஏதாவது ஒரு சொல்யூஷன், ஒரு முடிவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகளோடு அது செயல்பட்டு இருக்கும். குட்டையை குழப்பினா தான் மீன் பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல.
கிட்டத்தட்ட கன்னி ராசிக்காரங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏதோ ஒரு விஷயங்கள் உங்களுடைய பழைய பிரச்சனைகள் பல நாளாக அப்படியே கிடப்பில் கிடக்குது அப்படின்னா மீண்டும் அது கிளறக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இது அமைஞ்சுக்கிட்டு வருது. பட் கவனமாக இருக்க வேண்டியதுனா நிறைய கான்ட்ரவர்சியலான விஷயங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. எதுவும் சுமூகமாக இருக்காது. என்ன சொன்னாலும் உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் அந்த எதிர்கருத்துக்கள் அப்படிங்க நிச்சயமாக இருக்கும். நீங்கள் ஆமான்னு சொன்னீங்கன்னா அவங்க இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் முன்கூட்டியே கொஞ்சம் புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பட வேண்டியதான். அப்படி இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக நீங்கள் பாட்டுக்கு நான் செய்கிறது தான் செய்வேன் நீங்களும் இருப்பீங்க, அவங்க பாட்டுக்கு அவங்க செய்கிறது தான் செய்வேன் அவங்களும் இருப்பாங்க. கடைசியில் இதில் எந்த பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்க. எங்கே விட்டு பிடிக்கணுமோ விட்டு பிடிங்க, எங்கே இழுத்து பிடிக்கணுமோ அதை இழுத்து பிடிங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி செய்கிறது கன்னிராசிக்காரங்களுக்கு நல்லது. அதே போல் இந்த உடலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா கன்னிராசிக்காரங்க சப்தமஸ்தானத்திலேருந்து இந்த அமைப்புகள் செயல்படுறதுனால உடல் பலவீனம் அப்படிங்கிறது இயற்கையாகவே ஏற்படும். அதே போல் உடலில் பார்த்தீங்கன்னா பழைய பிரச்சனைகள் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கீங்க, இப்போ கொஞ்ச நாள் பரவாயில்ல, இல்லை பெட்டராகிட்டு வந்துட்டுருக்கு, இப்போ பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் திரும்பவும் பார்த்தீங்கன்னா அந்த தொந்தரவுகள் உங்களுக்கு மீண்டும் ஆரம்பிக்கலாம். பட் நல்ல விஷயம் என்னென்னா பெருசாக தொந்தரவுகள் இருக்காது. ஒரு சின்ன சிம்டம்ஸ் மாதிரி அது காட்டிட்டு போயிடும். அதனால் கொஞ்சம் இந்த உடல்நல விஷயங்களை கவனம் எடுத்துக்கங்க. அதே போல் பொருளாதார ரீதியான விஷயங்களில் கன்னிராசிக்காரன் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா இந்த காலகட்டங்களில் வரவை காட்டிலும் செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அது சுப விசேஷங்கள் காரியங்கள் மூலமாகவும் ஏற்படலாம். எல்லாம் அது தேவையில்லாத விஷயங்களுக்காக கூட இருக்கலாம். நிறைய பழுது பார்க்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிற இந்த காலகட்டம் வீடு வாசல்களை சரி பண்ணுறது, இல்லைன்னா ஏதாவது வண்டி வாகனங்களை சரி பண்ணுறது, அல்லது ஏற்கனவே இருக்கிற விஷயங்களை புதுசாக மாற்றிக்கலாம் அப்படின்னு ஏதாவது பொருட்களை மாற்றி வச்சுக்கிற விஷயம். இந்த மாதிரி ஒரு 10 ரூபா செலவு பண்ணால் போதும்னு நினச்ச இடத்துல ஒரு 20 ரூபா செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும். அதனால் இந்த வரவு செலவு விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. கடன் சார்ந்த விஷயங்களும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. கொடுப்பதானாலும் சரி, வாங்குவதானாலும் சரி, இப்போதைய காலகட்டங்களில் அது சரியாக நீங்கள் பிளான் போட்ட மாதிரி எதுவும் இருக்காது. இடையில ஒரு தடுமாற்றம் அப்படிங்கிற இந்த விஷயங்கள் ஏற்படும். ஸோ கடன் விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாகவே கையாளுங்க. அதே போல் இந்த காலகட்டம் சுப விசேஷங்கள் காரியங்கள் அப்படிங்கிறது ஈடேறும். பட் அந்த விஷயங்களில் நிறைய அலைச்சல் டென்ஷன்கள் கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சா அவங்களுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு பிடிச்சா உங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனில் போய்கிட்டு இருக்கும். குறிப்பாக இந்த திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் அதிகமாகவே இருக்குது. குழந்தைகள் சார்ந்த சுப விசேஷங்கள் காரியங்கள் போன்ற அமைப்புகளில் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக செயல்படுங்க. நிறைய அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் இந்த அமைப்புகளில் உண்டு. குழந்தைகள் வகையிலையோ அல்லது குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் வகையிலையோ சில கருத்து மோதல்கள், தேவையில்லாத பஞ்சாயத்துகள் போன்ற விஷயங்கள்லாம் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்குது. அதனால் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் அல்லது குழந்தைகள் வகையில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக யோசித்து டீல் பண்ணுங்கள். அதாவது முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். ஆனால் ஆரம்பம் அப்படிங்கிறது உங்களை போட்டு ரொம்பவுமே வருத்தெடுத்துரும்னு சொல்லலாம். அதாவது ஒன்றுனா 9 கற்பனை பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்களா எதையாச்சும் ஒன்று போட்டு குழப்பி அப்படியா இப்படியான்னு யோசித்து ஏதோ விஷயம் கடைசியில் பார்த்தா அது ஒன்றுமே இல்லாமல் கூட முடிஞ்சிடலாம். ஏதோ ஒரு வகையில் அந்த குழப்பம் தரக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததான் இருக்குது. குடும்ப அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட வேண்டியதாக இருக்கும். ரொம்ப பெருசாக தொந்தரவுகள்னு சொல்கிறதுக்கு இல்லை. பட் அதே நேரம் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அப்படிங்கிறது ரொம்ப நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே எல்லா விஷயமும் போகும்னு சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி மந்தமாக தான் போய்கிட்டும். நல்லா தான் இருக்குது, பட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய வகையில் தான் குடும்ப வாழ்க்கை, குடும்ப உறவுகள் எல்லாமே போய்கிட்டு இருக்கும். அண்ட் கெரியர் ரிலேட்டடான விஷயங்கள் இந்த காலகட்டங்கள் ஒரு மாற்றத்தை நோக்கி போகக்கூடிய அமைப்புகளை பார்த்து வருவீங்க. நிறைய பேருக்கு இந்த இடமாற்றம் இல்லைன்னா வேலை மாற்றம் போன்ற விஷயங்கள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் ஏற்படலாம். பதவி உயர்வுகள், சம்பள உயர்வுகளுக்கான வழிகளை இந்த காலகட்டங்களில் தேடி போக ஆரம்பிப்பீங்க. ஏதாவது புதுசாக ஏதாவது கோர்ஸ் படிக்கிறது, இல்லை அடிஷ்னலாக ஏதாவது விஷயங்களை செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை நோக்கி நகர்ந்து போக ஆரம்பிப்பீங்க. அதாவது கெரியருக்கான டெவலப்மெண்ட்டுக்கான அமைப்புகளை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். முழுசாக கைக்கு வருமா அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் அதை நோக்கி உங்களுடைய பயணம் அப்படிங்கிறது ஆரம்பமாகும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் முழுசாக கிளாரிட்டி அப்படிங்கிறது இருக்காது. ஆரம்பம் நல்லா இருக்கும், ஆனால் ஃபினிஷிங் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் போகலாம். அதனால் வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை அகலக்கால் வைக்காதுங்க, நிதானமாகவே செயல்படுங்க. குறிப்பாக முன்ன பின்ன தெரியாதவங்களை நம்பி, முன்ன பின்ன தெரியாத விஷயங்களை நம்பி எந்த ஒரு காரியத்திலும் இறங்காதீங்க.
ஸோ ஓவராலாக கன்னியை பொறுத்த வரைக்கும் இந்த சனியினுடைய வக்ர காலம் அப்படிங்கிறது கலவையான அமைப்புகளை தான் கொண்டது. பெரிய அளவில் நல்லது அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள பெரிய அளவில் கெட்டது அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் இந்த அமைப்பு முடியும் பொழுது ஒரு பெரிய சிக்கலான விஷயங்கள் வெளியில் வந்து இருப்பீங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.